செம்மையாக இருக்குது. ஒரு ப்ரீமியமான மைக்கு. பாக்ஸே ஒரு பயங்கரமாக இருக்குது. வாவ், நல்லா இருக்குது. அந்த ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஒரு ஃபீலே ஒரு தனி தான். யாருக்கெல்லாம் ஒரு நியூ ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு அன்பாக்சிங் பண்ணும்போது ஒரு ஃபீல், அது ஒரு செம்ம ஃபீலு. நீங்கள் செகண்ட் ஹேண்டில் எதுவும் வாங்கினீங்கன்னா அந்த ஃபீலே உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் ஒரு நியூ ப்ராடக்ட் வாங்கி உங்கள் கையால் நீங்கள் அன்பாக்சிங் பண்ணி பாருங்கள். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நமக்கு யூடியூப் ஆர் இன்ஸ்டா எதில் வீடியோ போட்டாலுமே எந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டி இருக்கோ அதே சேம் அளவுக்கு நமக்கு வந்து ஆடியோ குவாலிட்டியும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவும் மெயின். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு மைக் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஏற்கனவே ஒரு போயா மைக், போயா M1 நினைக்கிறேன், இது வந்து ஒரு 700 சம்திங் வந்துச்சு. அமேசானில் தான் வாங்கினேன். இதுவே ஓகே தான். இது வந்து வீட்டிலேருந்து போடுறது, இது வெளியிலையும் வீடியோ போடலாம் இதை வச்சு. பட்டு கொஞ்சம் வந்து இன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். வயரை வந்து டேங்கிள் ஆகும் அடிக்கடி. ஸோ நமக்கு குயிக்காக எடுக்க முடியாது. ஆனால் எடுக்கலாம். ஆனால் சவுண்டு குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு வந்து ஏன் வந்து நம்ம வயர்லெஸ் மைக்குன்னு இதுக்கு பேர் வந்துச்சு என்னன்னு தெரியுமா? ஏன்னா இதில் வயர் இருக்காது. இது ஜோக். இதுக்கு நீங்கள் சிரிக்கணும். ஓகே, இது பில்லு இன்வாய்ஸ் பில் இருக்குது. அண்ட் உள்ளே வந்து வி ஹாவ் த பிராண்ட் நியூ வயர்லெஸ் மைக் ஜெனரோ. இது எப்படி ஸ்பெல் பண்ணுறதுன்னு தெரியல. கிரெனரோ தானே? கிரெனரோ J13 மைக்கு. வயர்லெஸ் மைக்ரோஃபோன். ஸ்கேன் வித் த டிரான்ஸ்பரன்சி ஆப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் போல இருக்குது. பின்னாடி ஒரு QR கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதை பிரிச்சுக்கலாம் இப்போது. ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்லா ஒரு ப்ரீமியமாக இருக்குது. உள்ளே தெரியுதா உங்களுக்கு? அண்ட் வி ஹாவ் த ஒரு 1 இயர் வாரண்ட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் ரிவ்யூவில் பார்த்துருந்தேன். ப்ளீஸ் ஸ்கேன் த QR கோட் ஃபார் விசிட் ஆஃபிஷியல் வெப்சைட் டு ஆக்டிவேட் த வாரண்ட்டி வித்தின் 30 days ஆஃப் பர்ச்சேஸ். நீங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், வித்தின் 30 daysக்குள்ளே இந்த வாரண்ட்டியை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். 1 இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 1 இயருக்கு நம்ம நல்லாவே இந்த மைக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் we have the cable here. C type கேபிள் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாமே C type தான் வரும் நினைக்கிறேன். ஆமாம், இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஒரு C type, இதுக்குள்ளே ஒரு C type கேபிள் ஒன்று இருக்குது. அது கூடவே எக்ஸ்டென்ஷனாக நம்ம ஒரு ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுற அந்த பின்னும் இருக்குது, யூனிவர்சல். ஆக்சுவலி இதை வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது நார்மலாக உள்ள C type மட்டுமே இருந்துச்சு. அது வாங்கியிருந்தா ஒரு 200 கம்மியாக இருந்திருக்கும். நான் யூனிவர்சலாக வாங்கிட்டேன். சப்போஸ் நமக்கு ஐஃபோன் இப்போதைக்கு வாங்க மாட்டோம், யார்கிட்டயாச்சும் கிடச்சின்னா நம்ம இந்த ஐஃபோன் இதை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் இருக்கட்டும். அண்ட் ஃபைனலி we have the wireless mic here. இது உள்ளேயும் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க.
யூசர் மேனுவல்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்னால் இதை பார்த்து ரீட் பண்ணிங்க நீங்கள் வாங்கும்போது. யாரெல்லாம் இதெல்லாம் ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். யூசர் மேனுவல் வாங்கி சும்மா பார்க்குறதோட சரி, அதுபடியாக நீங்கள் இது பண்ணுறீங்க, இன்ஸ்டால்லாம் பண்ணுறீங்க. வாவ், செம்மையாக இருக்குது. ஒரு ப்ரீமியமான மைக்கு. பாக்ஸே ஒரு பயங்கரமாக இருக்குது. வாவ், நல்லா இருக்குது. அந்த ஓப்பன் பண்ணும்போது உள்ள ஒரு ஃபீலே ஒரு தனி தான். யாருக்கெல்லாம் ஒரு நியூ ப்ராடக்ட் வாங்கும்போது, ஒரு அன்பாக்சிங் பண்ணும்போது ஒரு ஃபீல், அது ஒரு செம்ம ஃபீலு. நீங்கள் செகண்ட் ஹேண்டில் எதுவும் வாங்கினீங்கன்னா அந்த ஃபீலே உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் ஒரு நியூ ப்ராடக்ட் வாங்கி உங்கள் கையால் நீங்கள் அன்பாக்சிங் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதோட ஒரு ஃபீலே ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வாவ். ஓகே, we have 2 mics here. இங்கே 2 மைக் இருக்குது. அண்ட் கூடவே நமக்கு அந்த ரிசீவரும் இருக்குது. ரிசீவரா டிரான்ஸ்மிட்டரா? இதான் டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவர். ஃபோன்லேருந்து இதில் ரிசீவ் ஆகி இதுக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க வீடியோ நான் GoPro 11 எடுத்துகிட்ருக்கேன். ஆடியோ அதுலேருந்து தான் வருமே, அது ஓகே தான். நான் ஆடியோ குவாலிட்டிக்கு சொல்கிறேன். GoPro 11 இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மைக்கை நம்ம GoProவில் செட் பண்ணி பார்ப்போம். மேபி எடுக்கலாம், மோஸ்ட்லி எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஆர்டர் போடும்போது அதில் GoProவுக்கு செட் ஆகும் தான் அதில் போட்டுருந்துச்சு. ஸோ வில் செக். I am going to check this mic extremely. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் மைக்கு. இங்கே ஒரு ப்ளூ கலரில் என்னமோ கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இங்கே ஓப்பன் பண்ணுமா? அதை தெரியல என்னென்னு. ஆமாம், ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பின்னாடி வயர்லெஸ் ஒரு கிளிப் இருக்குது. அண்ட் சைடில் we have one button here. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் போடுறதுக்கான இது இருக்குது. ஓகே, இந்த மைக் இங்கே வைப்போம். ஸோ இதான் ரிசீவர். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கா இல்லை, இது நம்ம அந்த ஐஃபோனுக்கான கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, இதை இங்கே வச்சாச்சு. கீழே இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, கீழே அந்த பாக்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு கீழே இது கொடுத்துருக்காங்க, கேஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குது. வெயில் வேறு பட்டையை கிளப்புது. உங்கள் ஊரில் எப்படி வெயிலெலாம் எப்படி இருக்குது, என்ன கிளைமேட் இருக்குதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இங்கே நார்மலாக ஹீட் இருக்காது, கொஞ்சம் சில்னஸாக தான் இருந்துச்சு. இப்போ பயங்கரமான ஹீட்டு, நைட்டுக்குமே செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ அந்த மைக்கை நம்ம GoProவில் செட் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகுது என்னன்னு செக் பண்ணலாம். கைஸ், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இது நம்ம GoProவுக்கு நம்ம இது அந்த மைக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலி இதில் ஒர்க் ஆகுமானே முதல்ல எனக்கு டவுட்டு தான். ஆனால் ஒரு ஃபிட் போட்டு பார்த்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் இதில் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்குல்ல, இது நம்ம இன்சர்ட் பண்ண முடியல. இந்த எட்ஜ் இங்கே இடிக்குது. ஸோ அந்த உள்ளே இன்சர்ட்டே ஆக மாட்டேங்குது மொத்தத்தில். அதான் இதில் பிரச்சனை. நான் நினச்சேன் இன்சர்ட் ஆயிரும்னு, ஆனால் இது ஆகலை. ஸோ இதான் இதில் பிரச்சனை. இதை நமக்கு இது போட முடியாது. மேபி இது ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு பார்த்து ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த எக்ஸ்டென்ஷன் வச்சாலும் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரில. இதுக்கான அந்த GoProக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது இருக்கும், ஆடியோ ஜாக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு 4000க்கு. அதில் தான் இது ஒர்க் ஆகுமா, இல்லை இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா என்னன்னு தெரியல. அந்த டிகிடெக்கோட அது இருக்குல்ல, டிகிடெக் மைக் நம்ம டிரான்ஸ்மிட்டர் இப்படி இருக்காது.
அதுக்கு வந்து ஒரு வயர்டு தான் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு கேபிள் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த கேபிளை வந்து இன்னொரு ஆக்சுவலி இப்போ வந்து மொபைல் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து நம்ம ரெட்மியோட ரெட்மி 11. ஆக்சுவலி இந்த ஃபோனோட ரெட்மி 5 அந்த மாதிரி கம்மி வெர்ஷன் எல்லாமே நல்லாவே கேமரா குவாலிட்டி நல்லா கொடுத்துருந்தாங்க. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்த ரெட்மி 11. இது லேட்டஸ்ட் இல்லை, ஆக்சுவலி வாங்கி 2 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் நான் எடுத்த டைமில் இது லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்போ வந்து கேமரா குவாலிட்டி இதில் ரொம்பவே மொக்கையாக இருக்குது. அதெல்லாம் தாங்க முடியல. நான் 15,000க்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரெட்மி 5 ப்ரோ வச்சுருந்தேன். அது வந்து சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சு கேமரா. அது கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வேஸ்ட்டு. இவ்வளோ நேரம் நீங்கள் மைக் இல்லாமல் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அவங்க செக் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் நம்ம மைக் இன்சர்ட் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன், பாருங்கள். ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி கைஸ். நான் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஒரு ஆடியோ குவாலிட்டி கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் சொதப்பிடுச்சு. இந்த மைக் வந்து கோப்ரோவுக்கு செட் ஆகலை. மேபி செட் ஆகலை மீன்ஸ் இன்சர்ட்டே பண்ண முடியல. அதான் பிரச்சனை இப்போது செக் பண்ணுறதுக்கு. ஸோ மைக் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷனும் இருக்குது. இப்போ வந்து நார்மல் மோடில் நான் பேசிகிட்ருக்கேன், ஓகேவா, செல்ஃபி கேமராவில். ஸோ இப்போ வந்து பேக் கேமராவுக்கு நான் மாற்றிட்டேன். அண்ட் ஆடியோ குவாலிட்டி பாருங்கள். நான் மைக் வந்து என்னோடய டிஷர்ட்டில் வந்து இங்கே வச்சிட்டேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணாமல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சவுண்ட்ஸ்லாம். இப்போ இந்த மைக்கை நான் இங்கே வச்சு பேசுகிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இவ்வளோ தூரத்தில் வச்சு பேசுகிறேன், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ லைட்டாக கேட்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி நான் எடுத்துகிட்டு இருந்த வீடியோ வந்து ஃபோன் மைக்கில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த இடத்துல சவுண்டே இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு அது மேபி அதுவே நல்லா இருந்திருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். பட்டு ஏதாச்சும் ஒரு பப்ளிக்கான ஏரியாவில் போய்ட்டு இந்த மாதிரி ஃபோனில் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு கேட்காது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு வயர்லெஸ் மைக் நீங்கள் வாங்கி ஆகணும். ஸோ நான் இப்போ வந்து இங்கேருந்து நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அங்கிட்டு போகிறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணலை. சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாய்ஸ் வருதா இல்லை இதுவே வந்து ஓகே தானா எப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டு, ஆக்சுவலி இதில் வந்து ஒரு 3 லெவல் ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இப்போ வந்து நான் அதை ஆனே பண்ணலை. சவுண்டு வந்து நாய்ஸ் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். கிளியராக கேளுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் 1 ஆக்சுவலி 3 லெவல் இருக்குதுன்னு சொன்னேன்ல. இப்போ வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்குது. எந்த அளவுக்கு நாய்ஸை கிளியர் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ நான் இருக்க இடம் வந்து நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு போன மாதம் நம்ம ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தோம்ல, வாலிபால் மேட்ச்னு. அந்த கிரவுண்டு இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும். சண்டே வந்து கபடி மேட்ச் இருக்குது அதே கிரவுண்டில். அதுக்கும் கூப்பிட்ருக்காங்க, போய் லைவ் போடணும். நீங்கள் எதுவும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லைவ் வந்து பாருங்கள். வண்டி ஆன்லேயே தான் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது. வண்டி ஆனில் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் 2 ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து செகண்ட் லெவலில் இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து வண்டி மட்டும்தான் சவுண்டில் இருக்குது. சவுண்டு மற்றபடி பக்கத்தில் எதுவும் சவுண்டு இல்லை பெருசாக. வண்டி ஓட்டுறேன். இங்கே வண்டியோட நாய்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம இந்த வண்டி சவுண்டை மட்டும் வச்சு நான் இப்போ டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நான் போகிற இடத்துல வந்து காற்று வந்து கொஞ்சம் நல்லாவே அடிக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுதா இல்லைன்னு பாருங்கள். இங்கனுக்குள்ளே டெஸ்ட் பண்ணிவிட்டு 3 லெவலையும் டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம அந்த சைடு போய் வேறு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆகுது அப்படின்னு. இப்போ வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் 3 3வது லெவலை ஆன் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ வந்து 3வது லெவல் நாய்ஸ் கேன்சலேஷன், 3வது லெவல், அதுக்கு மேலே இல்லை. இதுதான் எக்ஸ்ட்ரீம் லெவல். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நாய்ஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வண்டியோட சவுண்டு கேட்குது உங்களுக்கு? ஆக்சுவலி மோஸ்ட்டாக ரெடியூஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த மரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இதில் பூ வந்து பயங்கரமாக இருக்கும். நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஃபோட்டோஷாப்லாம் சூப்பராக எடுக்கலாம். ஆனால் இப்போ வந்து இந்த மரம்லாம் ஆனால் இப்போ வந்து இந்த பூவெல்லாம் கொட்டிருச்சு. இதுன்னு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். காய்ஸ், டே 2. ஸோ மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் அப்படியே கொஞ்சம் பேசாமல் நான் அப்படியே மைக்கை வச்சுருக்கேன். பேக்ரவுண்டில் நாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேளுங்க. நிறைய குருவிலாம் கத்துது, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபஸ்ட் லெவல் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் நாய்ஸ் இருக்கான்னு கேளுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்தியானம் ஒரு 2 o'clock ஆகுது. அந்த சைடு என்னமோ ஒரு குருவி கத்துது, அவங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரில. ஸோ லெவல் 1 இருக்குது, மேலே ஒரு கோயில் இருக்குது. லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 2 ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எந்த அளவுக்கு நாய்ஸ் இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஸோ நம்ம சேனலில் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஒரு 3 days பிஃபோர் வந்து நான் லைவ் போட்டேன், கபடி மேட்ச். அதை யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய லைவ் போடலான்னு இருக்கேன். கபடி, வாலிபால், அதாவது லைவ் மட்டும், நான் வீடியோஸில் போட மாட்டேன். வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விலாக்ஸு அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, சேலஞ்ச் வீடியோஸு அந்த மாதிரி போடலான்னு இருக்கேன். ஆக்சுவலி இது என்ன சேனல்னு எனக்கே தெரியல. ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 3 ஆன் பண்ணுறேன். இப்போ நாய்ஸு எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஸோ நான் இதை சைக்கிளிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் இது எங்கெங்கேயோ போயிட்டே இருக்குது ரூட்டு. இப்போ சைக்கிளிங் நைட் ஷிஃப்டில் இருக்கனால ஓட்ட முடியல. அதனால் எனக்கு பிடிச்ச வீடியோஸ், எனக்கு என்னென்னலாம் எனக்கு ட்ரை பண்ணணுன்னு தோணுதோ அதெல்லாம் ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை. புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மைக் வந்து கிரெனரோன்னு ஒரு மைக்கு, ஒரு 2000 வருது. 2 மைக்ஸ் வரும் அண்ட் 1 கனெக்டர் வரும், ஒரு பாக்ஸில் இருக்கும். ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லா இருக்குது குவாலிட்டி. நான் நிறையா சர்ச் பண்ணி தான் பார்த்தேன் யூடியூப்லேலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2000க்கு ஒரு பெஸ்ட் மைக்கு இதை பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து டிகிடெக்னு ஒன்று இருக்குது, ஒரு 4500. அது உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்டு, உங்கள்ட்ட காசு இருந்தால் அது வாங்கிக்கலாம், அது கொஞ்சம் பெட்ரு. ஸோ இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால நான் இது வாங்கியிருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் கேமராவுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நீங்கள் டிகிடெக்கோடது வாங்கிக்கோங்க. அதில் நிறைய கனெக்டர்ஸ் இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் கைஸ், கம்மிங் பேக் டு த ஹோம். இப்போ தான் வந்தேன். சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ஆயிடுச்சு கழுவி. ரொம்ப நாளாக வாங்கினதுலாம் கழுவாமல் வச்சுருந்தேன்னா, ஸோ போன வீக் தான் 3 நாளைக்கு முன்னாடி தான் கழுவி லூபெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு மைக் வந்து என்னோடய நெக்கில் நான் பின் பண்ணியிருக்கேன். இன்னொரு மைக் தான் இது,
இப்போ 2 மைக்கையும் நம்ம சிமில்டேனியஸாக டெஸ்ட் பண்ண போகிறோம். கைஸ், புதுசாக ஸ்கூட்டியில் வந்து நம்ம ஸ்டிக்கர் அடிச்சிருக்கோம். எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நான் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இனிமேல் இந்த மைக்கில் அதர் சைடில் பேசுகிறவங்க உங்களை தான் வீடியோ எடுத்து போடணும். சரி ஒரு கேஸ் போட்டு விடு. ஏதாச்சும் பேசுங்க. ஹலோ. ஓகே. எங்கிட்ட கிளம்பிட்டீங்க? இந்த வயலுக்கு. ஓகே, போயிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மைக்கு வந்து ஒரு 2000 ப்ரைஸ் வருது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, குவாலிட்டி நல்லா இருந்தால் வாங்கிக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.